Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 836 பார்ட் 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல பிக் மாம் அவங்க அம்மாவோட போட்டோவை பார்த்து கத்துனால அவ கத்தி கதறி அழுகிறத யாராலையும் தாங்க முடியல. அவ தொண்டை தான் வச்சிருக்காளா இல்ல தொண்டைக்கு பதிலா உள்ளுக்குள்ள ஏதாச்சும் டிடிஎஸ் ஸ்பீக்கர் வச்சிருக்காளான்னு தெரியல. அதே வெடிக்கிற அளவுக்கு அந்த கத்துறா. அப்ப அவங்க அம்மாவோட போட்டோவை பார்த்து யாருமே நான் சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க மம்மி, நீங்களாச்சும் கேளுங்க, ஆமா நீங்க என்னைய விட்டு எங்க போனீங்கன்னு சொல்லி கதறி கதறி அழுவா. அப்படியே அங்க கட் பண்ணி 63 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு பிளாஷ்பேக்கு போவாங்க. அதுவும் எங்கன்னா எல்பேஃப்ல இந்த அருகுதே இதுதான் உலக ஃபேமஸ் அந்த ஜெயன்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, வாரியர்ஸ் ஆஃப் எல்பேஃப், அவங்க வாழ்ந்த இடம். அங்கதான் பிக் மாமும் வாழ்ந்திருக்கா போல. ஆனா அதுக்காண்டி பிக் மாம் வந்து ஜெயண்டான்னு கேட்டீங்கன்னா அதான் இல்ல. ஏன்னா ஹைருதீன் முன்னாடியே சொல்லியிருக்கான் இது வரைக்கும் எந்த ஒரு ஜெயண்ட்டுமே டெவில் ஃப்ரூட்டை சாப்பிட்டதே இல்லைன்னு. அப்படின்னா எப்படி பிக் மாம் வந்து ஜெயண்டா இருக்க முடியும்? சரி இப்ப பிளாஷ்பேக் பார்ப்போம். எல்பேஃப்க்கு ஒரு கப்பல் வந்து ஒண்ணு நிக்குது. அதுல இருந்து ஒரு 2 பேர் இறங்கி வந்து ஏதோ கண்ணிலேயே ஸ்கேன் பண்ற மாதிரி அந்த ஐலாண்டா சுத்தி சுத்தி பார்த்துட்டு இப்ப நீ வரலான்னு சொல்லுவாங்க. பட் அனே கப்பலுக்குள்ள இருந்து பிக் மாம் வெளியில வருவா. இப்ப அவளுக்கு வெறும் 5 வயசு தான். அந்த டைம் எல்லாம் பிக் மாம்னு கூப்பிட மாட்டாங்க, லின்னு பேரை சொல்லி தான் கூப்பிடுவாங்க. அவளுக்கு அந்த இடத்தை பார்த்தவனே செம ஹாப்பி, வாவ் சூப்பரா இருக்குதுன்னு. உங்க 2 பேரும் என்ன சொல்லுவாங்க, நீ இந்த தீவுலயே இரு, உன் டேடிக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, அங்க முடிச்சுட்டு வந்துடும்னு சொல்லுவாங்க. இல்ல நானும் வருவேன்பா. பண்ணி அவங்க உன் பேக்ல இருக்க ஸ்வீட்ஸை நீ எவ்வளவு வேணாலும் சாப்பிடலாம், ஆனா நீ இங்கே இருக்கணும் ஓகேவான்னு. ஸ்வீட்னா நம்ம புள்ளதான் நாக்க தொங்க போட்டுருவாளே, அதனால ஓகே நான் வெயிட் பண்றேன் ரைட்டுன்னு அவங்க கப்பல் எடுத்துட்டு கிளம்பும் போது அவங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும். ஆனா என்ன பண்றது, அவ சைஸுக்கும் அவ பண்ற டேமேஜுக்கும் நம்மளால எல்லாம் அவளை ஹேண்டில் பண்ண முடியாது. அவ எங்க இருக்கணுமோ அங்கதான் இருக்கணும். ஹோலி மதர் இங்க இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன், சோ அவங்க இவளை பாத்துக்குவாங்க, நம்ம இதுக்கு மேல இவளை பாத்துக்க முடியாதுன்னு சொல்லி அழகா இங்க கழட்டி விட்டுட்டு அங்க இருந்து கிளம்பிடுவாங்க. அவங்களுமே ரொம்ப நேரத்துக்கு இங்க இருந்தாங்கன்னா டேஞ்சர் தான், ஏதாச்சும் ஜெயண்ட் வந்து கவுனாலுங்க வீரும். இன்னும் ஜாலியா ஸ்வீட்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு அவ பாட்டு உட்கார்ந்து இருப்பா. ஒரு கட்டத்துல எங்க போது ஸ்வீட்ஸ் தீந்து போயிடும். தீந்த உடனேயே பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. நைட் நேரமும் ஆயிருச்சு, பனி பெஞ்சுக்கிட்டு இருக்கும். என்ன இன்னுமே வரல, எப்ப வருவாங்கன்னு சொல்லி அப்படியே ஆர்வமா காத்துட்டு இருப்பா. யாருமே வந்த மாதிரி இல்ல. பெரிய பெரிய கடல் அனிமல்ஸ் எல்லாம் வந்து பாத்துட்டு போகும். இப்ப அந்த எல்பேஃப் பத்தி சொல்றாங்க. ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி அந்த எல்பேஃப்ங்கிறதான் ஜெயண்ட் வாரியர்ஸ் வாழ்ந்த ஒரு இடம், அவங்களோட வீடு. அவங்கள பார்த்து இந்த மொத்த உலகமே பயந்துச்சு. அதுலயே அவனுங்க பைரட்ஸா இருந்தானுங்கன்னா உருப்பிடுமா? அவனுங்க எங்கெங்கெல்லாம் கால் வைக்கிறானுங்களோ அந்தந்த சிட்டி எல்லாம் சும்மா பாத்திக்கிட்டு எரிஞ்சது. யாராலையுமே அவங்கள தடுக்க முடியல. ஒரு நாள் என்னாச்சு, சடனா அந்த ஜெயண்ட்டுங்க அவங்க கேப்டன்ஸை மிஸ் பண்ணிட்டாங்க, அதாவது தொலைச்சிட்டாங்க. ஒரு கப்பல்ல கேப்டன் இல்லாட்டி அந்த கப்பலை ஒழுங்கா வழி நடத்த முடியாது. அதனால அந்த ஜெயண்ட் பைரட்ஸ் எல்லாம் அலேக்கா மாட்டிட்டானுங்க. வெட்டு வாங்கிலாம் நேவி ஆளுங்க. இவனுங்க பண்ண வேலைக்கு சம்பவம் பண்ணாதான் கரெக்டா இருக்கும்னு அப்படியே தலைய வெட்ட போகும்போதுதான் அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் சிஸ்டர் கார்மலை காட்டுறாங்க. அவங்க கொல்ல வேண்டாம்னு சொல்லுவாங்க. வைஸ் அட்மிரல் என்ன சொல்லுவானா, இவனுக்கு ரொம்ப ரொம்ப மோசமானவனுங்க, விட்டோன்னா ஏகப்பட்ட பேர்த்த கொல்லுவானுங்கம்மா. நான் கார்மல் தான் கரெக்டா சொல்லுவான். என்னன்னா இப்ப இவங்க 4 பேர்த்த இவங்க கொன்னாங்கன்னா இதை பார்த்து கடுப்பாயி மறுபடியும் எல்பேஃப் வாரியர்ஸ் எல்லாம் ஒன்னு சேர்ந்து எல்லாத்தையுமே அட்டாக் பண்ண வருவாங்க. இதெல்லாம் தேவையா? இதனால ஹியூமன்ஸ் ஏகப்பட்ட பேர் செத்து தான் போவாங்க. அவங்க பண்ண தப்ப மன்னிச்சு அவங்கள உயிரோட விடுங்க. அப்படி ஏதாச்சும் அவங்களால பிரச்சனை வந்தா அதுக்கு நான் பொறுப்பெடுத்துக்கிறேன். இந்த உலகத்துல எல்லாருமே ஒன்னு சேரணும். அதாவது இவன் அப்படி இருப்பான், அவ இப்படி இருப்பான், அதெல்லாம் இல்லாம நான் ஒற்றுமையா இருக்கணும். அதுதான் இவங்க ஆசை. இப்ப தெரியுதா பிக் மாமோட ஐலாண்ட்ல ஏன் எல்லாரும் கலப்படமா இருக்காங்கன்னு? வேதே கார்மல் போட்டது. அவங்கள பொறுத்த வரைக்கும் எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும், ஒன்னா இருக்கணும். சோ அப்படி அந்த எல்பேஃப் வாரியர்ஸோட தண்டனை எல்லாத்தையுமே தடுத்தாங்க. அது மட்டும் இல்லாம நிறைய அநாத குழந்தைங்க எல்லாத்துக்குமே அவங்க அம்மாவா இருந்து பாத்துக்கிட்டாங்க. அவங்க ஃபிஷ்மேனா இருந்தாலும் சரி, நார்மல் ஹியூமனா இருந்தாலும் சரி, எந்த டைப்ல இருந்தாலும் சரி, அவங்க அநாதையா இருந்தாலே போதும், கார்மல் நல்லபடியா பாத்துக்குவான். அதே நேரம் எல்பேஃப்ல இருக்கானே ஜெயண்ட், அவனுக்கும் ஹியூமன்ஸுக்கும் நடுவுல ஒரு பாலமா இருந்து 2 பேத்தையுமே ஒன்னு சேர்க்கணும்னு ஆசைப்பட்டா. அப்படியே ஒரு 37 வருஷம் ஆகுது. அந்த டைம்ல தான் லில்லினை கொண்டு வந்து அந்த தீவுல விட்டுட்டு போயிருப்பாங்க. அங்கதான் கார்மலும் இருந்திருப்பாங்க. 37 வருஷம் ஆனதுனால நல்ல வயசாயிருச்சு. ஏகப்பட்ட குழந்தைகளை பார்த்துட்டு இருந்தா அந்த குழந்தையோட குழந்தையா லில்லினையும் சேர்த்துக்கிட்டா. அங்க இருக்க குழந்தைங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வெரைட்டில இருப்பாங்க. சோ நீயும் உங்க அம்மா அப்பா வர வரைக்கும் இவங்களோட ஜாயின் பண்ணிக்க, ஜாலியா இருந்தவொடனே அவளுக்கும் செம ஹாப்பி. அங்க இருக்க பசங்க பொண்ணுங்க எல்லாருமே ஒவ்வொரு காரணத்துக்காக வீட்டை விட்டு வந்தவங்க, விரட்டி அடிக்கப்பட்டவங்க, அப்படி இப்படின்னு நிறைய ரீசன்ஸ் இருக்குன்னு வைங்க. ஆனா இங்க கார்மல் கிட்ட சந்தோஷமா இருக்காங்க. அப்பதான் லில்லின் ஒன்னு நோட் பண்ணுவா, அங்க இருக்க ஆளுகள்லாம் நல்லா பெரிய பெரிய சைஸ்ல இருக்காங்க. குழந்தைங்க எல்லாம் இவ சைஸ்லயே இருக்காங்களா? அவளுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஏன்னா தம்மா கூண்டு இருந்தா அதுல பூந்து ஏறி விளையாண்டுறான். எல்லாமே பெருசு பெருசா இருக்கும் போது ஒரு நார்மல் குழந்தை மாதிரியே அங்க இருக்கலாம்ல. அந்த இடத்தை பார்க்கும் போது அவ கண்ணுல அப்படி ஒரு தேஜஸ். சரி இதுக்கப்புறம் அந்த தீவுல எப்படி எல்லாம் வளர்ந்து வந்தான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.